தீபாவளி வெடி வெடித்தானே எப்படி வெடிக்கணும் தான் சேஃபாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சத்யா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்தது தான். அதாவது நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், தீபாவளி அன்னைக்கு காலையிலே வந்து சோறு தான் செஞ்சுருந்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா மகளுக்கு ஃப்ரெண்ட் ஒரு பிள்ளை வந்திருந்தா, அவளுக்கு வந்து காலையிலே சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவளை ஊருக்கு அனுப்பியிருந்தோம். மற்றபடி தீபாவளி வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க, நல்லா தான் போச்சுது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலைகள் பிரச்சனைனால அப்படி இப்படிமா போயிட்டுருந்து கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டிருந்ததுனால சாப்பாடு வேலை வந்து நான் கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்து பிள்ளைங்களே பக்கத்தில் நின்று செஞ்சு கொடுத்துட்டாங்க. காலைல சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் பொரிச்சிருந்தேன், முட்டை வச்சுருந்தேன். காலைக்கும் மதியத்துக்கும் அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாயந்தரம் வந்து தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். தங்கச்சி வீட்டில் போயிட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வெடியெல்லாம் அங்கே வச்சு வெடிச்சிட்டோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து, அதனால் அங்கே வச்சு வெடிச்சிட்டு, அதனால் நம்ம வீட்டில் பெரிய லெவலில் வீடியோ எதுவுமே எடுக்கலை. அன்றைக்கி ஒரு குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தோம், பார்த்துலுங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லோரும் தீபாவளிக்கு முந்தின நாள் தீபாவளி, நாங்கள் தீபாவளி அன்னைக்கு செய்யோம். ஹாப்பி தீபாவளி. குலாப் ஜாமுன் செய்யணும்னு மாவு உருட்டி உள்ளே போட்டால் அது பாருங்க டீ கடை கச்சடா கேட்க வந்திருக்கு. எது வந்தால் என்ன, தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் ஊற வச்சு சாப்பிட போகிறோம். குலாப் ஜாமுன் தான் முக்கியம், வெடிப்புலாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இது ஒன்று நல்லா வந்திருக்கு. தீபாவளிக்கு யாரெல்லாம் குலாப் ஜாமுன் செஞ்சீங்க, இப்படி வெடிப்பாக வந்துச்சா நார்மலாக வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி தான் விப்பி ரொம்ப வெடிப்பாக வந்திருக்கு, மாவு சரியாக வந்துச்சல அப்படின்னு நினைக்கேன். குலாப் ஜாமுன் வந்து நான் வந்து மாவு பிசையலை, பிள்ளைகிட்ட வந்து மாவு பிசைஞ்சிருமா அப்படின்னு கொடுத்துருந்தா வந்து கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சு உருட்டையில். அதனால அது வந்து எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி கொஞ்சம் வெடிப்பாக வந்துட்டு, சரி பிரச்சனை இல்லை, நம்ம வந்து உடனே ஊற வச்சு சாப்பிட தான் போகிறோம், அதனால் பிள்ளைங்கிட்ட எதுவுமே சொல்லணும் அப்படின்னு அது ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போயாச்சு. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக துணிகள் வந்து எதுவுமே எடுக்கலை. மக கொடுத்துருக்கிறது வந்து ஏற்கனவே பிறந்த நாளைக்கு எடுத்து வந்த துணி தான். தாவணி செட்டு அப்படியே இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்கள் வரும்போது தான் ஒரு டைமாவது கொடுக்குறாங்க, அதனால் அதை எடுத்து கொடுத்தாச்சு. பெரிய மகளும் அப்படி தான், எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாமா நிறைய இருக்குது, நான் அதையே சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டா. நம்ம வீட்டில் கொஞ்சம் பட்ஜெட்டுமே ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த மாதிரி செல்ஃபி தண்ணிக்கெல்லாம் போயிட்டு இப்ப பாம்பு மாதிரியே இருக்கு. தட்டே தூசியா பறக்கும், பொடி பொடியா பறந்துரும். வந்துரு சங்கீதா உஷா, இது தூக்கிட்டு ரவுடி மாதிரி துணி தூக்கிட்டு எங்க போவோம். பேப்பர்ல தான் பிடிச்சிக்க, தள்ளிக்க பேப்பர்ல பிடிச்சிட்டு கேமரா வெட்டி நனைஞ்சு போச்சோ. கேமரா வெடி, இதான் கேமரா வெடி. ஆமா, ஓஹோ, அது வெடிக்கவே இல்ல. அது எப்படி அது பாரு, இது கிளிக் ஆகுது, அது கிளிக் ஆகுது பாரு, விட்டு விட்டு அடிக்கு பாரு, அதான் கேமரா வெடி பாரு, ஃபிளாஷ் லைட் அடிக்கு. இங்க வா, கேமரா இப்படி அங்க அந்த பக்கம் இருந்து போட்டோ எடுக்கலாம். இது ஒன்றும் செய்யலாம், பக்கம் பயப்படாமல் போயிட்டேன். ஃபிளாஷ் லைட் அடிக்கு. ஏன் சரிச்சு போட்டா அது தைக்கும் போதே எப்படி இதாயிட்டு. இதான் கேமரா வெடி. சங்கீதா ஆமா,
பளிச்சு பளிச்சு இங்கே சரி அங்கே பேரு கேமரா அடியில் இப்படி தான் ஃபோட்டோ பிடிக்கணும். இவ்வளோ நேரம் இருக்குது இப்போ வெடிக்கணும். அவ்வளோதான் எப்பா பிடிச்சிச்சா போச்சா மீறிவா கண்ணு வந்துட்டு புகையா தெரியுது. இந்த கேமரா இல்ல புகையர் வருது. இந்த கேமரா பார்த்தா கண்ணு போயிட்டா போச்சா தலை ஒரு மாதிரி வலிச்சிச்சு. எடி உள்ள போயுது சந்தியா போடாத அதை உள்ள போட்டுட்டு வா. இது கேமரா மாதிரி வெட்டுவேன் கேமரா தானே இது. ஐயோ போ என் கண்ணு போயிடும் போல இருக்கு பார்க்காத தலை வலிச்சிச்சு. இதுக்கு நம்ம வந்து சின்ன பிள்ளையில ரொம்ப ஆர்வமாக இதை விடையே ஆர்வமாக இருந்து வெடியெல்லாம் வெடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிட்டு ஏதோ வந்து 1-2 மத்தாப்பு மட்டும் கையில் வச்சு பேருக்கு ஏதாவது வெடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வச்சு மத்தாப்பை மட்டும் வச்சு கையில் ஆட்டி முடிச்சிருக்கோம். இப்படி தான் போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு பண்டிகை காலங்கள் வந்தால் நல்லதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கமோ அதை விட அந்த நாட்களில் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்து வளர்க்கணும். ஆடம்பரத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, கஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து அது வந்து அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எல்லா நாட்களுமே ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பாருங்க, அதை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும். எப்போவுமே வந்து வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதுக்காக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த ட்ரிப் எங்கள் தீபாவளி போச்சு. எத்தனை பேருக்கு பிள்ளையா பிறக்க எத்தனை பேருக்கு நீ ஒரே டைம்ல பிள்ளையா பிறக்க அக்கா நீ பிள்ளை அக்கா ஆமாம். இன்னொரு மத்தாப்பா கையில் வச்சுட்டு இதில் பிடிச்சா டக்குனி பொடி போடும். வை வை வெடிச்ச மூஞ்சில வெடிக்கிட்டு ஒண்ணு கோவுந்து போ நீ கோவப்பட்டாலா போ உடம்பு மட்டும்தான் கோவப்பட தெரியுமோ அதுக்கும் கோவப்பட தெரியும். எம்மா எம்மா அதுக்கு என்ன கடவுளே கோவப்படாம வெடி 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 அதுக்கு மேல கோவப்படுது. ஐயோ கைக்கு வந்ததே பாக்கல, ஏற்கனவே கை பஞ்சராகி போயிடக்கு, அதை வேற பார்க்காம இருக்கு. ஆனால் இது கறக்குனாதான் அப்படி கறக்காம வச்சா அணையும். துணியில பிடிக்கு துணியில பிடிக்க பார்த்து மறுபடியும் ஒரு பொட்டு வேணுன்னு வைக்க நினைக்க விட்டேப்பா பொட்டு விழுந்துட்டு வந்துட்டா. வைவியே தான் பெரிய முக்கியமான ஆள் கோஷ்டி. ஆமாம் முக்கு நாள் இனிமே கக்குவவை எங்கள் அம்மா அஞ்சுதுமா. இப்படி ஏய் ஆமாம் இப்போதான் துணியில் பட்டுச்சு ரவுண்டில் போட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோக்கஸ் ஆகலை. கொஞ்சம் களையாக மூஞ்சியை வைக்கலாம், களை இல்லாமல் விளக்கு மூஞ்சி மாற்றி தள்ளி நின்று போ. அங்கே இரு. கரெக்டாக இருக்கு, அப்படியே போட்டு விட்டுருவேன். எம்மா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குமா நினைஞ்சு போகுது. கறக்கப்போ தான் பிடிக்கும், கறக்கப்போ தான் இதாச்சு. தள்ளி இருக்கம்மா அணைஞ்சா கொண்டுருவேன். அது நல்ல தான் அணையாமல் இருக்கலாம். சந்தியா தள்ளி நின்று இப்படி சுற்றணும்.
சங்கீதா கொண்டா சங்கீதா துணியில போ போ படு பட்டாச்சு யார் தின்ன பட்டாச்சு என்னாச்சு நிறைய பட்டு சரி அக்கா ஒரு தண்ணி வாங்கி தருவா அக்கா தானே முதல்ல சம்பாத்தி போடணும் ரெண்டாவது தானே தங்கச்சி போடணும் அங்கே தானே பத்தில எங்க அக்கா டேலாக் சொல்லுவா இப்படிதான் போட உனக்கு தர மாட்டேன் இப்படிதான் பொம்மஞ்சிட்டு சொல்லுவா ஆனா பொம்மஞ்சிட்டு தான் எனக்கு முதல்ல வாங்கி தருவா அது எங்க வெளியே போவோம் தப்பிச்சு போடலாம் நான் தான் வைக்கேன் வெடி வெடியை கொண்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வந்திருக்கான் இந்த பென்சில் எப்படி வைக்க ஐயே எம்மா ஏன் மேலே கொளுத்தி போட்டுறாத தாயே ஐயா அணைய போகுது எம்மா பிடிங்க பிடிங்க இது எரிஞ்சு உஷா நீயும் போ உஷா கோ அங்கே அங்கே போங்க அம்மா 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 சோலி முடிஞ்சு புடிங்க ஆ போக 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 போகத்தான் மழையெல்லாம் போக போகத்தான் கொண்டா சங்கீதா கொண்டா மழையெல்லாம் போக போக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நில்லுங்க எம்மா இங்க வா ஆ ஆ தெரிஞ்சா தெரியட்டு நாங்க என்ன போக ஓசல் மண்டலத்தில் ஓட்டை போடுகிறோம் நாங்கள் ஓசல் மண்டலத்தில் ஓட்டை போடுகிறோம் இவன் பற்றி அணைஞ்ச பிறந்தவா ஆமாம்மா வாங்க இந்தா அவ்வளோதானே இன்னும் இருக்கு இந்த இவ்வளோ இருக்கு நல்லா இருக்கு இது மட்டும் நல்லா லாக்கு லாக்கு கண்டு வேறு தெரிய மாட்டேங்க உஷா உஷா இங்கே நீட்டியல்ல எனக்கு மட்டும் புகையா பிடிச்சு தரடி அப்படியா இது எப்படி எனக்கு ஒன்று புகையா வரும் ஒன்று நல்லா வரும் மற்றப்பெல்லாம் சோழி எப்படி நல்லா இருக்காமா அட் அ டைம்ல அப்படியும் குளிச்சு சொல்லும் போது வேட்டைக்கு போடுறதுக்கு போன மாதிரி இருக்கு இன்னும் ஒன்று இருக்கு ஏம்மா இன்னும் ஒன்று இருக்கு வேணா பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் தலைகளை பிடிச்சேன்னா தான் மேலே வர வருமா அப்போ நிறைய எரியும் ரொம்ப குத்தி வைக்காத லைட்டாக வை ஆமாம் ரொம்ப குத்தி வச்சாலும் எலும்பாது முதல்ல அழகாக தான் வச்சிருந்தா வெடிச்சிட்டு மக்கா வடக்க பார்த்து அரிசி வச்சு என்ன பார்த்து வந்துடாம அது பார்த்துக்க தங்கத்துக்கு வேற நேரம் வேற கண்ட நேரம் நீங்க வைங்களாம் அப்போ பைக்கும் தெரியாது வாய் மட்டும் சவரால் தீ குச்சி தலைக்கீழ பிடிட்டி ஒரு வழியாக இருந்த வெடி எல்லாமே இருந்து உட்காந்து வெடிச்சிட்டு ஜாலியாக அன்றைக்கி நாள் வந்து கொண்டாடி முடித்தாச்சு. எது இருந்ததோ இல்லையோ சந்தோஷம் வந்து கண்டிப்பாக இருந்தது.
அதனால் இருக்கிறத வச்சு நம்ம எப்போவுமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு திருவிழாக்கள் வந்தாலும் கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை வந்து கடந்து போச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.